ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி பொரிச்ச மிளகாய் சம்பல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. முதலாவதாக பொரிக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் 8 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் நல்ல உரைப்பு சாப்பிடுவீங்களா இருந்தால் 10 மிளகாய் கூட போட்டுக்கொள்ளலாம். அடுப்பை மீடியம் தீயில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. செத்தல் மிளகாய் லைட்டாக பொரிப்பட்டோன்னே நான் இதில் ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கொள்கிறேன். இது காஞ்ச கருவேப்பிலைன்றதால நான் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு கொள்ள போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறீங்களா ஒரு கொத்து கருவேப்பிலையை நீங்கள் வதக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் போட்டு சம்பலில் இடித்து கொள்ளுங்க. நல்ல வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு செத்த மிளகாய் பொரிப்பட்டாலே போதும். நாங்கள் இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளுவோம். இந்த பொரிச்ச மிளகாயை அப்படியே நான் உரலில் போட்டுக்கொள்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்றளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நல்லா பட்டா இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மிளகாண்ட சீட்ஸ் எல்லாம் நல்லா இடிப்பட்டால் தான் சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபி செய்து பார்த்து உங்களுக்கு நல்லா வந்திருந்துச்சுண்டா, பிடிச்சிருந்துச்சுண்டா மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கொமெண்ட்ஸும் எனக்கு இன்னொரு வீடியோக்கான ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செத்த மிளகாயை நல்லா பட்டாக இடித்து எடுத்துக்கொண்டேன். இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளுங்கோ. அதோட சீட்ஸ் எல்லாம் நல்லா இடிப்படுற மாதிரி இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததான் நான் இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைண்டா ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி சேர்த்திங்களா சரியாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து ஆகலும் பட்டா இடிச்சிடாதீங்க. 1-2 துண்டு துண்டாக இருந்தால் தான் இந்த சம்பல் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். பொரிச்ச மிளகாயோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இடிக்கக்குள்ள அவ்வளோ வாசமாக இருக்குது. கட்டாயமாக இந்த சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சம்பல் யாழ்ப்பாணத்தில் தோசை சுடக்குள்ள கட்டாயமாக செய்வாங்க. இந்த சம்பல் தான் இருக்கும். அந்த தோசையோட இந்த சம்பளையும் தொட்டு சாப்பிடக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்கும். யாழ்ப்பாணத்து முறைப்படி தோசை எப்படி சொல்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணுண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. தோசையை தவிர இடியப்பத்தோட புட்டோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சோறோட எந்த கறியுமே இல்லாமல் இந்த சம்பளை மட்டும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். கட்டாயமாக செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கொண்டீங்களாண்டாலே போதும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், 1-2 நான் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி தான் இடிச்சு எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். இது 150 கிராம் வரும். நீங்கள் ஆக சின்ன தேங்காயாக எடுத்தீங்களா ஒரு தேங்காயை அப்படியே திருவி போட்டுக்கொள்ளலாம். இதை நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்து கூட செய்து சாப்பிடலாம். ஆனால் எங்களோட ஊரில் உரலில் இடிக்கிற மாதிரி டேஸ்ட் வரணுமெண்டா நாங்கள் இப்படி இடித்து சாப்பிட்டா தான் வரும். அப்படியே இடித்து வலிச்சு எடுத்து வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால தான் நான் உரலில் இடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்து கொள்ளலாம். இதை இந்த உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேங்காயை போட்டு இடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. முழுசாக போட்டிங்களா எல்லாம் வெளியில் கொட்டிடும். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருந்துச்சுண்டா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களாலையும் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் சேர்க்கிற தேங்காய் இதில் இருக்கிற செத்த மிளகாய் வெங்காயத்தோடையெல்லாம் நல்லா சேரணும். அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. சம்பல் நல்லா இடிபட்டுட்டுது. இதை எடுத்து ஒரு கோப்பைக்கு மாற்றிக்கொள்ளுவோம்.
அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வார அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். 5 புளி இருக்கும். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு அந்த புளியின் சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த சம்பலோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு வேணுண்டா புளியை வந்து கரைச்சி 1 டீஸ்பூன் வார அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் எங்களோட வீட்டில் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் சேர்த்து கொள்ளுவாங்க. அதனால நான் இப்படியே பிசைஞ்சு விட்டுக்கொள்கிறேன். பொரிச்ச மிளகாய் சம்பல் சூப்பராக வாசமாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு கட்டாயமாக செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை திருப்பியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.